Daily. Taste the Daily. சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே போதை கும்பல் ஒன்று ஒருவரை சரமாரியாக தாக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீவட்டிப்பட்டி பகுதியில் உள்ள தேநீர் கடையில் சஞ்சீவ் என்பவருக்கும் அங்கு வந்த போதை கும்பலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சஞ்சீவ் மீது அப்போதை கும்பல் தாக்குதல் நடத்தியதோடு தேநீர் கடையையும் சேதப்படுத்தியுள்ளனர். இது குறித்தான புகாரின் பேரில் தாக்குதல் நடத்திய நபர்கள் பிடிபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதையின் பாதையில் பயணிக்கும் இளைஞர்களால் சமூகத்தில் அமைதி சீர்குலைவதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 18 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. கோட்டை ஊராட்சிக்குட்பட்ட ரோஸ் கார்டன் பகுதியைச் சேர்ந்த முத்துராஜா உஷா தம்பதியினரின் வீட்டின் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பீரோவில் இருந்த 18 சவரன் நகை மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கப்பணம் திருடப்பட்டது. மதுரைக்கு சென்று தம்பதியினர் திரும்பி வந்து பார்த்தபோது அதிர்ச்சி அடைந்து கொள்ளை சம்பவம் குறித்து புகார் தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து அந்த பகுதி கண்காணிப்பு கேமரா பதிவுகளை வைத்து குற்றவாளியை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து கட்டை பையில் வைத்து நடந்து சென்ற மூதாட்டியிடம் 2,06,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது. கள்ளல் இந்திரா நகரைச் சேர்ந்த 55 வயது மூதாட்டி 2,06,000 ரூபாய் பணத்தை வங்கியிலிருந்து எடுத்து கட்டை பையில் வைத்து கொண்டு சென்றபோது மாஸ்க் அணிந்து வந்த இருவர் பைக்கில் வந்து பறித்து சென்றனர். ஏற்கனவே கடந்த வாரம் இதே வீதியில் 500 ரூபாய் பணத்துடன் வந்த இளம்பெண் ஒருவரின் கட்டப்பையும் இருசக்கர வாகனத்தில் வந்து மர்ம நபர்கள் பிடுங்கிச் சென்றனர். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் பெண்களை குறிவைத்து நடைபெறும் வழிப்பறி கொள்ளைகள் அதிகரித்துவிட்டதால் பலரும் அச்சமடைந்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் நொய்யல் ஆற்றின் கரையோரம் புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை தேடும் பணியில் ஏமாற்றமே மிஞ்சியது. உசிலம்பட்டியை சேர்ந்த அமுதா கணவர் இறந்த பின் உறவினர் தவமணியுடன் நெருங்கி பழகியுள்ளார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் அமுதா காணாமல் போனார். இது குறித்து தவமணியிடம் நடைபெற்ற விசாரணையில் அவர் அமுதாவை கொலை செய்து பாரப்பாளையம் நொய்யல் ஆற்றின் கரையோரம் புதைத்ததாக தெரிவித்தார். கடந்த சில நாட்களாக ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் அங்கு அமுதாவின் உடல் கிடைக்கவில்லை. இதை கண்ட பொதுமக்கள் புகார் அளித்ததும் நடவடிக்கை எடுத்திருந்தால் பெண்ணின் உடலேனும் கிடைத்திருக்குமே என குற்றம் சாட்டினர்.